ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் வித் தோசை. அதாவது சாம்பார்னால் என்ன சாம்பார்? மிளகா கிள்ளி சாம்பார்லாம் இல்லை. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் போட்ட சாம்பார். பட் ஆனால் கொஞ்சோடு தான் கேரட் போட்டிருக்கேன், ஏன்னா கேரட் பிடிக்காது. அதனால் வந்து கேரட் போட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான். நெக்ஸ்ட் தோசை ஊற்றி சாம்பார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கரில் வந்து பருப்பு வந்து வேகுதுல சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா தோசை. சரி வாங்க போயிட்டு ரிசீவ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இந்தா டாட்டா இந்தா. ஓகே போதுமா? ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது. இப்போ இங்கே பாருங்கள், இதை பேர் தான் வந்து வான்கோழி கிரேவி. அதாவது வான்கோழியோட ஈரல். நீங்களும் வந்து கேட்பீங்கன்னு தெரியும், இதனால் நான் தரமாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல.